அதே போல கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி, 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது இப்ப என்னாச்சு? அவரே தோத்து போயிட்டார். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஜாக்கிரதையா பேச வேண்டும். ஆட்சி இருக்கும் போது தலைகால் புரியாமல் பேசக்கூடாது. ஆக ஆட்சி அதிகாரம் வரும்போது பணி வர வேண்டும். டிவிகே தலைவர் அவர்களே, டிவிகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே அடக்கி வாசிங்க. இல்லைன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்திலே வரும். என்னை 10 தேர்தல் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னவர் அவர் தோற்று போனார். உங்களால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் 98,000 வாக்குகள் அதிகம் பெற்று தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை நீங்க தேடி தந்திருக்கிறீங்க. அரசியல் எது வேணாலும் நடக்கும். அதை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கமும் இந்த கட்சியும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டத்தில் அதிமுக கட்சி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி உட்பட 7 இடத்துல நாம ஜெயிச்சிருக்கிறோம். 7 சட்டமன்ற தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம். தமிழகத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதிக இடங்களிலே வெற்றி பெற்ற மாவட்டம் சேலம் மாவட்டம். எப்பொழுதும் சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை இந்த தேர்தலில் நாம் நிரூபித்து காட்டுகின்றோம். அதேபோல இன்றைய தினம் சில எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் பேசி விலை போய் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இந்த 4 எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தலைமை கழகம் அறிவிக்கப்படுகிறது 4 சட்டமன்ற தொகுதியிலும். அதன் மூலமாக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் ரத்தத்தை வெறியாக சிந்தி அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டாங்க. அதையெல்லாம் மறந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு மாற்றுக் கட்சிக்கு போயிருக்கிறீங்க. விரல் இருக்கிற மை கூட அடையல, விரல் இருக்கிற அதற்குள்ள கட்சி மாறி இருக்கிறாங்க. இந்த கட்சிக்கு துரோகம் செய்வது எவராக இருந்தாலும் இருவரும்